கிளிப்பு போட்டா பல்லு நகரும், ட்ரீட்மெண்ட் நடக்கும் நம்மளுக்கு தெரியும். அது என்ன கண்ணாடி கிளிப்பு போட்டாலும் பல்லு நகரும்னு சொல்றாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குங்களா? வாங்க இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், குருவக்கல் டென்டல் கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் பவித்ரா. இன்னைக்கு இன்விசிபிள் பிரேசஸ் எப்படி ப்ராசஸ் பண்றாங்க, அதை நாங்க எப்படி உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுக்குறோம், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறாங்க. பல்லோட வரிசையை ஒன்று பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் மூலியமாவோ இல்லை இன்விசிபிள் பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் மூலியமோ நம்மளால சரி பண்ண முடியுங்க. உங்களுக்கு பிரேசஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அதை பத்தி இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிளியர் அலைனஸ், இது இன்விசிபிள் பிரேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. போடுறது நம்ம யாருக்குமே கண்ணுக்கே தெரியாது, அதனாலதான் இந்த பேரு இன்விசிபிள் அலைனஸ் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். இது பார்க்க பாத்தீங்க அப்படின்னா தின் அண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்குங்க. ஒரு பிளாஸ்டிக் நல்ல மேடா இருக்கும். இந்த ட்ரேஸை நீங்க சரி வர பயன்படுத்திட்டே வந்தீங்கன்னா உங்களோட பல்லோட வரிசையை முன்ன பின்ன நகர்த்தி உங்களோட பல்லோட வரிசையை சீரமைச்சு கொடுக்குங்க. அது மட்டும் இல்ல, இந்த ட்ரேஸ் நம்ம போடுறது மூலியமா அது கொடுக்குற அழுத்தத்தினால நம்மளுக்கு பல்லு நகர்ந்து சீரமைக்க முடியும். கிளியர் அலைனஸோட ப்ராசஸை பத்தி தெரிஞ்சுக்கலாமாங்க. முதல் விஷயம், உங்க பல்லுக்கு நாங்க மெஷர்மெண்ட் எடுப்போம். பல்லோட மெஷர்மெண்ட் நாங்க 2 வகையை எடுப்போங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நார்மலா இம்ப்ரெஷன் ட்ரேல இம்ப்ரெஷன் மெட்டீரியல் வச்சு உங்க பல்ல அளவு எடுக்கிறதுங்க. ரெண்டாவது விஷயம் எப்படின்னாக்கா, டிஜிட்டல் ஸ்கேனிங் மூலியமா 3D ஸ்கேன் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம பல்லுக்கு மெஷர்மெண்ட் எடுப்போங்க. இந்த 2 இம்ப்ரெஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா அதை வச்சு உங்களோட பல்லோட கடிமானம் எப்படி இருக்கு, பல்லோட வரிசை எப்படி இருக்கு, 2 சைடுமே ரைட் சைட்ல எப்படி இருக்கு, லெஃப்ட் சைட்ல எப்படி இருக்குன்னு நாங்க பார்த்து டிசைட் பண்ற மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க பல்லோட ஃபுல் மவுத் எக்ஸ்ரே உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்ரே தான் நாங்க ஓபிஜின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ரேங்க. இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நாங்க லேபுக்கு சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான ட்ரேஸை நாங்க ப்ராசஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இந்த ட்ரேஸை நாங்க உங்களுக்கு CAD/CAM சாஃப்ட்வேர் மூலியமா உங்களுக்கு நாங்க டிசைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் முடியும் போது உங்க பல்லோட வரிசை எப்படி இருக்குன்ற முதற்கொண்டோ நாங்க உங்களுக்கு அது ஒரு வீடியோ மூலியமா காமிச்சு கொடுக்க முடியுங்க. உதாரணத்துக்கு உங்க வாயில இருக்க பற்கள் எல்லாமே சைஸ் 0ல இருக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம லேப்ல கொடுத்துட்டு ப்ராசஸ் பண்ணி வர ட்ரே வந்து சைஸ் 1ல இருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இனிஷியலா நீங்க அந்த ட்ரேவை ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது ஒரு 3ல இருந்து 4 நாள் நீங்க வியர் பண்ணும்போது கொஞ்சம் அது நார்மலா ஆக சான்சஸ் நிறையவே இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, அந்த ட்ரேவை நீங்க 15 நாளைக்கு ஒரு டைம் நீங்க மாத்திட்டே வர மாதிரி இருக்கும். ஸ்டில் உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரேஸ் வருது, எவ்வளவு மந்த்ஸ் ஆஃப் டியூரேஷனுக்கு உங்களுக்கு ட்ரே கொடுக்குறாங்களோ அதை நீங்க சரி வர மாத்திட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட பல்லோட வரிசை நம்மளால சீரமைக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, 3 மாசத்துல ஒரு டைமோ இல்ல 6 மாசத்துல ஒரு டைமோ நீங்க டென்டிஸ்ட் கிட்ட போய் விசிட் பண்ணி உங்க ட்ரீட்மெண்ட் சரியா தான் போயிட்டு இருக்கா அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது ரிமூவல் டைப்புங்க. நீங்க பிரஷ் பண்ணும்போதோ இல்ல சாப்பிடும் போதோ நம்ம அதை கழட்டிக்கலாம். பிரஷ் பண்ணும்போது நம்மளால நல்லா கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியும். பல்லுல சொத்த வராம நம்ம ப்ரிவென்ட்டும் பண்ண முடியுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னா கூட நீங்க அதை வியர் பண்ணாம கூட கழட்டி வச்சுட்டு போயிட்டு வந்து கூட வியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, ட்ரீட்மெண்ட்டும் நம்மளுக்கு சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்குங்க. இவ்வளோதாங்க. இப்படிதான் நாங்க கிளியர் அலைனஸை உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். மேலும் உங்களுக்கு கிளியர் அலைனஸை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.